Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. நாம் தொடர்ச்சியாக உபவாச நாட்களில் தியானம் செய்து வருகிறபடியே இன்றைக்கு 28வது நாள். சோதரம் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தை இன்றைக்கு நாம் தியானம் செய்கிறோம். ஓசியா ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து சிறிய தீர்க்க தரிசிகள் என்று ஒரு தனி பிரிவு இருக்கிறது. இதிலிருந்து 12 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 12 புத்தகங்களும் 12 சிறிய தீர்க்க தரிசிகள் என்று அறியப்படுகிறார்கள், சொல்லப்படுகிறார்கள். அல்லேலூயா. இதற்கு முன்பதாக பார்த்த தீர்க்க தரிசிகள் அத்தனை பேருமே பெரிய தீர்க்க தரிசிகள் என்று எடுத்துக்கொள்ளும் போது இவர்கள் ஓசியா புத்தகத்திலிருந்து வருகிற தீர்க்க தரிசிகள் அத்தனை பேரும் 12 பேர் சிறிய தீர்க்க தரிசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கவனிக்க வேண்டும். ஓசியா என்ற பெயரின் அர்த்தம் ரட்சிப்பு என்று அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. ஓசியா என்றால் ரட்சிப்பு. இதற்கு முன்பதாக சில பெயர்கள் அப்படி அறியப்பட்டிருக்கிறது. இயேசு என்றாலும் என்னதான் அர்த்தம்? ரட்சகர், ரட்சிப்பு என்றார். அதே போல யோசேப்பு என்றாலும் ரட்சிப்பு என்றுதான் அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. ஆக யோசேப்பு என்றாலும், யோசுவா என்றாலும், இயேசு என்றாலும் கவனிக்கணும், ரட்சிப்பு என்று அர்த்தம் கொள்ளப்படுகிறது. கவனிக்க, இந்த ஓசியா புத்தகம் முழுவதும் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாச துரோகம். இஸ்ரவேலர்களுடைய விசுவாச துரோகம். இரண்டாவது, தேவனின் நிபந்தனையற்ற அன்பு. தேவனின் நிபந்தனை இல்லாத அன்பு. மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை. இல்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு. 3 பகுதிகளாக இந்த ஓசியா புத்தகம் காணப்படுகிறது. முதல், இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாச துரோகம், விசுவாச துரோகம். இரண்டாவது, தேவனுடைய நிபந்தனை இல்லாத அன்பு. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு. இந்த 3 பகுதிகளாக இந்த புத்தகம் அறியப்படுகிறது. ஓசியா தீர்க்கதரிசி ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு பெண்ணை விவாகம் செய்து அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் புத்தகத்தினுடைய முழுமை. ஒரு ஆவிக்குரியவனும் ஒரு ஆவிக்குரிய நிலையில் இல்லாதவனும் ஒன்று சேர்ந்து வாழும்போது ஏற்படுகிற பலவிதமான சிக்கல்களை தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற இந்த ஓசையா புத்தகம் சொல்லுகிறது. அதற்கு மாதிரியாக இந்த ஓசையா என்ன செய்கிறார்? விசுவாசம் இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். அதனால் வருகிற பலவிதமான தேவனுக்கும் அவர்களுக்கும் வருகிற ஒரு முரண்பாடான காரியங்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்துரைக்கிறார். அதுதான் இந்த முழு வேதாகமத்தினுடைய சாராம்சம். 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 20 முடிய வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஓசையா
ஆவிக்குரிய தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு நபர் தேவனுடைய ஏவுதலினாலே அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை நடைமுறை வாழ்வில் எடுத்து காட்டுவதற்காக விசுவாசம் இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வைக்கிறார். அப்படி வரும்போது ஏற்படுகிற பலவிதமான சூழலை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த மனசில் வச்சுக்கிட்டு இவைகளை நாம் படிக்க வேண்டும். அவள் பாகாலுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாகாலுக்கு தூபம் காட்டுகிற ஒரு நிலை, தன் நெற்றி பட்டங்களினால் தங்கள் ஆபரணங்களினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிற ஒரு நிலை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு சோரம் போன, அதாவது விசுவாச துரோகம் சொன்ன பத்தியா, அதுதான் அந்த அர்த்தம். விசுவாச துரோகம் நடத்தின ஒரு நிகழ்வை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்னை மறந்த நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன். 14 ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவளோடு பட்சம் என்றால் ரொம்ப தயவாய் அன்பாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாட்களிலும் பாடினது போல பாடுவாள். என்ன சொல்லிருக்குன்னா, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த பின்மாற்றத்தில் இருக்கிற, இல்லை என்றால் நம்பிக்கை துரோகத்தில் விசுவாச துரோகத்தில் இருக்கிற அந்த விசுவாசியை, அவள் என்றால் அது சபையை தான் குறிக்கிறது. அல்லேலூயா. அதாவது நம்பிக்கை இழந்த, நம்பிக்கை துரோகம் செய்த, விசுவாச துரோகம் செய்த சபை. சபை என்றால் யார்? அப்போ ஒரு ஆளை குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்க அதை முழு சபையாக எடுத்துக்கலாம், சபையில ஒரு சிலரை எடுத்துக்கலாம். ஒருவேளை நான் பின்பாத்தத்தில் போனா என்ன எடுத்துக்கலாம், நீ பின்பாத்தத்தில் போனா அது உன்ன சார்ந்து. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் மறுபடியும் அவங்களை விட்டு இல்லையா, அவங்கள நயம் காட்டி அவங்களோட பட்சமாய் பேசி மறுபடியும் கொண்டு வருவேன்னு சொல்றார். அல்லேலூயா. அவர்கள் அந்த சிறு வயதில், அதான் பாருங்க, இள வயதின் நாட்கள். அல்லேலூயா. அவங்க வாழ்வியல்ல ஆண்டவருக்குள்ள சரியா இருந்தாங்க இல்லையா, அந்த நாட்கள் இருந்தது போல அவங்கள மாத்துவேன். 14 அக்காலத்துல நீ என்னை ஈசி பாகால் என்று சொல்லாமல், இனி என்னை பாகாளி என்று சொன்னாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஈசி என்றால் ஈசி இல்லை, அந்த வார்டு இல்லை, ஈசி அப்படின்னா அது ஹீப்ரூல தேவனை குறிக்கிற ஒரு சொல். அல்லேலூயா. அல்லேலூயா. பாகாலுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமல் போகும். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாய்த்து பறவைகளோடும் பூமியிலே ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாதத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. நீதியும் நியாயம் கிருபையும் ஊக்கம் இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். இவ்வளவு
காரியங்களையும் கவனிக்கணும். பின்மாற்றத்தில் போன ஒருவனை தேவன் மறுபடியுமாக அவனை அழைத்து வந்து மறுபடியுமாக அவளை சபை இல்லைன்னா அவளை நான் நியமித்துக் கொள்வேன். நித்திய விவாகம். இப்ப இங்க நடக்கிற விவாகம் அல்ல. அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது. கவனிக்கணும். விவாகம் யாரோடு நடக்குதோ அவங்களோடு வாழணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வாழல அப்படின்னா என்ன ஆகும்? வாழலைன்னா என்ன ஆகும்? விவாகரத்து வந்துடும். இப்போ இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கைன்றது நிரந்தரம் இல்லாதது. அல்லேலூயா. நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கை, இதை தான் நம்ம பெருசா தலையில தூக்கி வச்சு ஆகிக்கிறோம். இதுதான் நமக்கு தலைவலியாகுது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு பெரிய வாழ்க்கையே கிடையாது. இதையும் தாண்டி நித்திய காலமாய் நீ தேவனோடு வாழ போகிறாய். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் ஜீவிக்க போகிறாய். இந்த நம்பிக்கைக்குள்ள நீ வரணும். இந்த உலக காரியங்களுக்காக தேவனை விட்டுறக்கூடாது. நல்ல கவனிக்கும். இந்த உலக ஆசை இச்சை உலக காரியங்களுக்காக தேவனை விட்டு விடாதே. இதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. இது அதாவது ஒன்றை பெறுகிற வரைக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு செல்போன் வாங்குற வரைக்கும், ஒரு ஐபோன் வாங்குற வரைக்கும் ஒரே துடியா இருப்பான் பையன். அதை வாங்கி அது கொஞ்ச நாள் 2-3 நாள் வச்சிருந்து அப்படி பேட்டிக்கிட்டு போட்டோம்னா அப்படி போட்டுக்கிறோம். அதோட அடுத்த ஐபோன் என்ன எது வருது பார்த்துக்க வேண்டியதுதான். அப்போ நிரந்தரம் இல்லாதது. நான் ஐபோன் சொன்னது பொண்ணையோ பையனை கூட நீங்க வச்சுக்கலாம். அல்லேலூயா. ஒரு பையன் ஒரு பொண்ணையோ, ஒரு பையன் ஒரு பொண்ணோ, அதை கூட வச்சுக்கலாம். எல்லாம் அந்த ஒரு நேரம் வரைக்கும் முடிஞ்சு போச்சுன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும், சப்புன்னு போயிடும். ஆனா இதுக்கே இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றீங்களே, நித்திய காலமாய் தேவனோடு கூட வாழணுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நித்திய காலமாய் தேவனோடு கூட நீ வாழணும். நீ தேவனோடு வாழ போறியா இல்ல பிசாசோட வாழ போறியா? நரகமா பரலோகமா? அதை பத்தி தான் பேசிட்டு. அதை பத்தி தான் நம்ம படிக்கும். நம்பிக்கை துரோகம், விசுவாச துரோகம் பின்மாற்றத்தில் போயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் அவர்களை நயன்காட்டி மறுபடியுமாக அவர்களை கொண்டு வந்து நித்திய விவாகத்துக்கென்று உருவாக்குறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நித்திய காலமாய் தேவனோடு வாழ்கிற அந்த பெரிய வாக்கியத்தை நம்ம பெறணும். அல்லேலூயா. இந்த இரவோ, இந்த நாளோ, இந்த வருஷமோ, அடுத்த வருஷமோ, 10 வருஷம் தாண்டியோ, ஒரு 30-40 வருஷம் தாண்டியோ ஒரு நாள் நம்ம கண்டிப்பா என்னதான் பண்ண போறோம்? போறோம்னு சொல்லுவோம். சாபத்தை விட போறோம். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை வேற, உலக நம்பிக்கை என்பது வேற. அல்லேலூயா. கவனிக்கணும். அப்போ ஓசியா சொல்றாரு, சோதரம், நான் நித்திய உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். இவ்வளவு சொல்லியும் அடங்கல. இவ்வளவு சொல்லியும் விசுவாச துரோகம். 4ஆம் வசனத்துல பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளே, கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்தில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. பொய்யான என்று பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். அல்லேலூயா. அப்படி இருக்கு. மிஞ்சி போகிறார்கள்னா அதனுடைய அர்த்தம் நம்ம பேசுறது எப்படி? மிஞ்சி போகிறார்கள். சரியா? ரத்த பழிகளோடு ரத்த பழிகள் சேருகிறது. எவ்வளோ கடின இருதயம் பத்தியா ஜனங்களுக்கு. உலகத்துல நமக்கு தான்
எத்தனையோ முறை கர்த்தர் நம்மளை மன்னிச்சு நம்மளை உருவாக்கி நம்மளை நிறுத்துறாரு. ஆனாலும் நம்ம கடின இருதயம் உள்ளவங்களா நம்ம மறுபடியும் ஆண்டவரை விட்டு விலகி மிதமிஞ்சி மிஞ்சி போயிடும். தேவன் நம்மளை தூக்கி எடுத்து நிறுத்த விரும்புகிறார், நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார், நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா, நம்மளை நேசிக்கிறார். ஆனா இங்க இந்த ஓசையா பிராக்டிக்கலா சில விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார் ஜனங்களுக்கு. ஆனா அது நடக்காத விஷயம். கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க, உன்னை சீர்படுத்த, உனக்கு உதவி செய்ய விரும்புகிறாரு. ஆனா இந்த உலகம் உன்னை விடாது. இந்த உலக காரியம் உன்னை மேற்கொள்ள பார்க்கும். உலக இச்சைகளும் பாவங்களும் உலக ஆசைகளும் உலக விதமான வாழ்வியலும் உன்னை அப்படியே மேற்கொள்ளும். இந்த உலகத்துக்கு ஒத்த நிலையில் தான் நாம் அதிக காலங்கள் வாழ்கிறோம். தேவனோடு கூட தேவன் விரும்புகிற வாழ்க்கை சொற்ப காலம் தான் வாழும். எவ்வளவு நேரம் கர்த்தருக்குள்ளே நம்ம வாழ்கிறோம் என்று நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. வசனங்களில தொடர்ச்சியாய் பார்ப்பீர்கள் என்றால் சோத்ரம் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமை இலட்சியாக மாறப்படும். எவ்வளவாய் பெருகுகிறார்களோ அவ்வளவாய் பாவம் செய்கிறார்கள். ஒண்ணுமே இல்லைங்க. கவனிக்கணும். தாவீதை எடுத்துக்கிட்டுங்க. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஒண்ணுமே கிடையாது. அவங்க அப்பாவுடைய சொத்து ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஆடு மேய்ச்சிருந்த ஒரு கூட்டு அரசராக மாற்றியிருந்தார். அதுக்கப்புறம் தாவீது பெரிய ஆளாக மாறியிருந்தார். அல்லேலூயா. அதிகாரம் கையில் வந்துச்சு. எதை வேணாலும் செய்கிறார். தேவனுடைய பார்வையில் அது சரியா இருக்குமா? யோசித்து பாருங்க. நம்ம தேவனுக்கு முன்னாடி பெருமைப்பட்டுக் கொள்ள ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே கர்த்தருடையது. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இந்த உணர்வு நமக்கு எப்போதும் இருக்கணும். என்னுடைய சரீரம் பலன் உள்ளதா இருக்கு, அது என்னை காப்பாற்றிடும். இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, சொந்தங்கள் இருக்கிறாங்க, காப்பாற்றிடுவாங்க. இந்த உலகத்தில் யாரும் தனி மனிதன் இல்லை, எல்லாருமே சொந்தங்கள் தான். அல்லேலூயா. எல்லாருமே சொந்தங்கள் தான். ரோட்டில் பிச்சை எடுக்கிறான் பத்தியா, அவன் தனியாதான். அவனுக்கும் சொந்தங்கள் இருக்கு. சொந்தங்கள்லாம் அவனை கையை விட்டதுனால தான் இங்கே வந்து நிற்கிறான், பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். சொந்தங்கள்லாம் அவனை கை விட்டுட்டு, அவனுக்கு பிள்ளைங்க இருக்காதுன்றியா? பிள்ளைகள் இருக்கும். மனைவி இருக்காதா? இருக்கும். கணவன் இருக்க மாட்டானா? இருக்குப்பா. கூடுமான வரைக்கும் நம் பலசாலியா பலனோடு கூட இருக்கிற வரைக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். நாம் மிகவும் பலவீனமாய் போனால் நம்முடைய குடும்பம் கூட நம்மை ஏற்றுக்கொள்ளாது. பிள்ளைகள் கூட நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரும் நம்மை அழைத்து கொண்டு வெளியே போக மாட்டார்கள், விட்டு விட்டு போய் விடுவார்கள். இல்லையா? அப்போ உட்காந்து அழ வேண்டியதான். நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை அப்படின்னு அழுகிறோம். சமுதாயம் அதுதான். இன்னைக்கு நம்ம அதுதான் செய்கிறோம், நாளைக்கு அதுதான் நமக்கு நடக்கும். வெளிவீனம் வந்துடும். விளைவினம் வந்துடும். நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, நினைச்ச மாதிரி எந்திரிக்க முடியாது, நினைக்கிற மாதிரி நடக்கவும் முடியாது. தானா போய் கால் எங்க போய் இடிக்குது? எங்க போய் இடிக்குது? கேட்ல போய் இடிக்குது. ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ல நம்ம காலே இல்லை. அப்புறம் நம்ம காலே நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத போது நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க.
அப்போ இந்த உலக வாழ்க்கை முழுவதும் அப்படித்தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த காலத்துல நாம் பாவ வழிகளில போய் நம்மை அழித்துக் கொள்ளாமல் பரிசுத்தமான வழியில போயிட்டு நம்மை காத்து கொள்ள வேண்டும். பாவ எண்ணங்கள், பாவ சிந்தைகள் எல்லா நேரமும் பரிசுத்தமாக யோசிக்க இந்த மனசு இடம் கொடுக்காது. சில நேரத்தில் தப்பு தப்பா யோசிக்க கூட எண்ணங்கள் வரலாம். ஆனால் நாம் அதை சீர்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதை ஒழுங்குபடுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். இந்த எண்ணங்கள் தான் நம்மை அழைத்து செல்லுகிறது. அல்லேலூயா. அது ஒரு குதிரை மாதிரி, அது ஒரு வாகனம் போல. ஆமாம், ஒரு பைக் ஓட்டிட்டு போனால், ஒரு கார் ஓட்டிட்டு போனால் எப்படியோ அது மாதிரி தான் இந்த எண்ணங்கள், சிந்தைகள் நம்மளை அழைச்சிட்டு போகுது, ஓட்டிட்டு போகுது. ஆமாம், அது கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடக்கூடாது, அது இஷ்டத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. நாம் தான் அவைகள் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். இந்த சிந்தைகள், எண்ணங்கள், யோசனைகள் இதெல்லாம் வரும். அண்ணனுக்கு விரோதமா, தங்கச்சிக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, அவங்களுக்கு விரோதமா, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிலாம் எண்ணம் வரும். ஆனால் அதை நாம் தான் அடக்கணும். அல்லேலூயா. தனக்கு நமக்கு நாமே நம்மை அடக்கி ஆளணும். அவன் தாவீது தன்னைத்தானே என்ன பண்ணிட்டாரு? திடப்படுத்தி கொண்டாது இருக்கு. அப்படின்னா என்ன? அடக்கி கொண்டாது இருக்கு. விட்டா போன நாள் கொடுத்துட்டு இருப்பான். யார? சவுல. ஆனால் அதை செய்யல. செய்யல. அவனுடைய இதே எடுத்து அவனை குத்தி போட்டு வந்ததுக்கு எவ்வளவு நாள் ஆயிரும்? ஈட்டி எடுத்து செய்யல. தன்னை அவர் கட்டுப்படுத்துறார், அடக்குறார். ஆக இப்படிப்பட்ட சூழல்ல நமக்கு தான் வரும். நம்ம மட்டும்தான், அவங்களுக்கே வந்ததுன்னா நம்மளாம் ஏமாத்துறோம் இல்லையா? நமக்கு தான் வரும். விட்டா பாரு, அவனை அடிச்சு போட்டுருவோம் பாருன்னு என்ன வரும். அதனால கர்த்தாவே உடைய கரங்கள்ல கொடுக்குறப்பான்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துடணும். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. நம்ம செயல்பட்டோம்னா கர்த்தர் அமைதியா இருப்பார். நம்ம அமைதியா இருந்தா கர்த்தர் செயல்படுதான். இதுதான் ஃபார்முலா. வெற்றியின் ஃபார்முலா இதுதான். நீங்க சும்மா இருக்காட்டவர் நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னா அவர் பார்ப்பார், வேடிக்கை பார்த்து இருப்பார். யாரு? நம்ம அடி வாங்கி வந்து வருவோம். நான் போய் சொன்னல ஒன்றா விட்டாரு. நம்ம போயிட்டு அடிதான் வாங்கிட்டு வரோம். நம்ம அமைதியா இருந்தோம். கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளணும், அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆக நாம் மிதமிஞ்சி போகக்கூடாது, அடங்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் அந்த காத்திருக்கிற தன்மை நமக்கு வர வேண்டும். ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த மக்கள் மிதமிஞ்சி போறாங்க. 4:7 அதுதான். எவ்வளவு ஆசீர்வாதம் வந்ததோ அவ்வளவாய் அவர்கள் தங்களுக்கு பாவத்தை, கேடுகளை உருவாக்கி கொண்டார்கள். 11ஆவது வசனம். வேசிதனமும் திராட்சரசமும் மதுபானமும் இதயத்தை மயக்கும். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் எங்க போயிட்டு கட்டை வச்சா எரிஞ்சிடும். அந்த கட்டையை செஞ்சு வச்சுட்டு அதுக்கு ஒரு குரு கொடுத்துட்டு அது கட்ட போய் என்ன பண்றாங்களா? கேட்கிறார்கள், ஆலோசனை கேட்கிறார்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டார்கள். கல்லையும் மண்ணையும் கட்டையாண்ட போயிட்டு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? 11ஆவது வசனம். என்னதுங்க? ஆமா, மதுபானம் இருக்கிற இடத்துல வேசிதானம் இருக்கு, வேசிதானம் இருக்கிற இடத்துல மதுபானம் இருக்கு. அது ரெண்டும் அக்கா தங்கச்சி இல்லை, அண்ணன் தம்பி மாதிரி. அல்லேலூயா. அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பியா? வேசிதானம் பண்றதுக்கு மதுபானம் வேணும். மதுபானம் குடிச்சா தான் வேசிதானம். இல்லைன்னா மனசு உறுத்தும். ஐயோ தப்பு பண்ற மாதிரி மனசு உறுத்தும். கவனிக்க வேண்டும். அதாவது நம்முடைய சரீரம் மாம்சமோ பலவீனமானது, இச்சைக்குள்ளும். அது சாதாரணமானது. இந்த சரீரம் அதுக்கு அதுதானே. ரெண்டுமே எல்லாமே மண்ணுக்கு போறதுதானே பிரதர். இது ஈஸியா பார்க்க பண்ணிடுறாங்க. நீயும் மண்ணுக்கு தான் போக போற, நானா மண்ணுக்கு தான் போக போறோம். அப்புறம் என்ன? அப்படி போகுது இன்னைக்கு உலகம். நீ மண்ணுக்கு போனாலும் இந்த சரீரம் எழுந்திருக்கும் என்று வேதம் சொல்லு. அல்லேலூயா.
இந்த சரீரம் என்ன பண்ணணுமா? ஆண்டவர் வரும்போது உயிரோடு கூட எழுந்திருக்கும் படிக்கிறோம். அப்போ இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. இது மண்ணோடு மண்ணா போறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. இது எங்கிருந்தா வந்தது? அங்கிருந்தானே வந்தது. ஆண்டவர் பார்வையில் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு தான் அது பெருசு. ஆக இந்த சரீரம் இச்சிக்கிற ஒன்றுதான், மாமிசம் இச்சிக்கிறது தான். அல்லேலூயா. ஆமா, இருங்க வெட்டாரிக்கு பாய் இருங்க, அந்த பீஸை கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிட்றோம்ல, இது இச்சை தானே. அப்போ இதுவே இப்படி இருக்கிற போது ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ, ஒரு பெண் ஆணையோ, இப்ப அதுவும் தாண்டி ஒரு ஆண் ஆணையோ ஒரு பெண்ணு, அப்படி போயிட்டு இருக்குது உலகம். எவ்வளவு மோசமான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமானப்பா. அப்ப இந்த சரீரம் சோதனம் அழிவுக்கானது கிடையாது. முதல்ல அதை உணரணும். ஆனா உலகத்துல எல்லாம் பண்ணுதாங்க போகுதுன்னுவான், கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா இருந்தா கவனிக்கணும். அப்படியா இருந்தா வேதத்துல நம்ம யோசிப்பு சொல்வாரா, என்னுடைய எலும்பை என்ன பண்ண எந்தெந்த எடுத்துட்டு வந்து முதலிடம் தந்திருக்கிறார். இசைக்கில் தீர்க்கதரிசி பார்க்கிற எலும்புகள் எல்லாம் ஒன்று சேருது, பேசுற உயிர்த்தெழுது. அல்லேலூயா. உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள். உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் செத்தாலும் உயிர்த்தெழுவேன்றவங்க தான் ஆண்டவர் மேல நம்பிக்கை கிறிஸ்தவர்கள். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நானும் உயிர்த்தெழுவேன். அப்போ இயேசுவின் சரீரம் பரிசுத்தமாய் இருந்தது போல என் சரீரத்தை நான் என்ன பண்ணி ஆகணும்? பரிசுத்தமாய் காத்தாக வேண்டும். 11ஆம் வசனத்துல கட்டை இடத்துல போய் ஆலோசனை கேட்கிறீங்க. 4:13 படிக்கிற கவனியா. அவர்கள் மலை உச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கருவாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் போய் வந்தீங்க இந்த மத்தாண்ட ஒரு வழியில சொல்லுங்க. இந்த மரங்கள் இல்லாமல் சில மரங்களாட்டி போயிட்டு வந்தோம் பாஸ்டர் நாங்க. அல்லேலூயா. இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசிதனமும் உங்கள் மருமக்கள் மார். அல்லேலூயா. இப்ப இந்த லிஸ்ட்ல பிராமின்ஸ் இருக்க மாட்டான். நீங்க கவனிச்சு பாருங்க. அவன் இப்படிலாம் போயிட்டு அவன் மேல சாமி வந்த மாதிரி ஒருத்தனையும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவன் பிழைப்புக்காக இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியும் எது சாமின்றது அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த வர்ணாசிரம கொள்கை வச்சிருக்கான் தெரியுமா? அதுவே இந்த தேசத்தினுடைய கட்டமைப்பு தான். அவன் எல்லாம் சாமிக்கும் மேலங்க. அவங்க சாமின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கும் மேல அவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் கூடங்க 33 கோடிக்கும் மேல ஆனவன் நான். அல்லேலூயா. நீங்கெல்லாம் அப்போ சாமிக்கு மேல தானே உட்காந்துக்கிறீங்க நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சாமிக்கு கீழே மேல தான். டவுட்டா இருக்குதுங்க. சில பேருக்கு இன்னும் புரியாம உட்காந்துக்கிறாங்க. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ எனக்கு சாமினா எதுன்னு தெரியும். நீ சொல்றதெல்லாம் சாமி இல்லை, அது எனக்கெல்லாம் கீழே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு அந்த ஒத்தாசை வருகிறது, அந்த பலன் வருகிறது. அல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீ போய் செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. அதுக்கு முதலிடம் அதெல்லாம் ஒரு அசுத்த ஆவி. அந்த அது ஒரு அசுத்த தன்மை. அது உன்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வேற பிள்ளைகளை அழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு.
பரிசுத்த வேதாகமும் எதெல்லாம் தவறு என்று சொல்லுகிறதோ, பாவம் என்று சொல்லுகிறதோ, அதெல்லாம் அவர்கள் செய்வார்கள். அப்போ கிறிஸ்தவங்க செய்யறது இல்லையா? நான் சொல்றது என்னன்னா, பரிசுத்த வேதாகம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தமம் அவங்க தான் எனக்கு லிஸ்ட். கிறிஸ்தவங்க நான் பேர் ஞானசான் எடுத்துட்டேன், நான் கூட நான் நம்பவே மாட்டேன் ஸ்டீஃபன். அல்லேலூயா. ஆமா, நீ அவனுக்கு உட்காந்து அவனை ஸ்கேன் பண்ணிட்ட பிறகு தான் அவனோட கூட உறாங்க. ஸ்கேனிங் அப் டு பாட்டு வரைக்கும் ஒரு ஸ்கேன் பண்ற மாதிரி பண்ணிடுவேன். அவன் பெரிய ஆளாக கூட பெரிய ஊழியம் கூட செய்யணும். அல்லேலூயா. அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு ஜனத்தை கூட்டுறது பெரிய மேட்டர் கிடையாது. சத்தியத்தை சொன்ன ஜனம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ சத்தியம் சொல்லாம சும்மா என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஜனம் வரந்தாச்சு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, ஆமா, கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. எப்படி கிருபை வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, சத்தியமும் வேண்டும். எப்படி குணமாக வேண்டும் என்பது கிருபை, சுகமாக வேண்டும் என்பது கிருபை, மாத்திரை மருந்து சாப்பிட்டு பலன் கொள்வது என்பது கிருபை. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? சாப்பிட்டு பலன் கொள்ளணும், அது சத்தியம். புரியுதா? ஆக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. கிருபையும் வேணும், சத்தியமும் வேணும். கிருபை என்பது உன்னை உள்ளே கொண்டு வருகிறது, சத்தியம் என்பது உன்னை எங்க மேலே கொண்டு போகிறது. கிருபை என்பது சத்தியங்களை உன்னை கொண்டு வருகிறது. வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும், இது கிருபை, இது கிருபை. சத்தியத்தின்படி வாழ்ந்தால்தான் சத்தியம் உங்களை விடுதலையாக கொண்டு போகும். அதை தான் இங்க ஆணித்தரமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 14வது வசனத்தில் பார்ப்பீங்கன்னா, அது 15, இஸ்ரவேலே நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள் உள்ளாதிருப்பதாக. பெரிய பையன் தப்பிட்டாண்டா, சின்ன பையன் தப்பான மாதிரி இருக்குது. கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேலே நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் பாவம் பண்ணாது இருக்க வேண்டும், பாவத்திற்குள்ளாகாது இருப்பதாக. கில்காலுக்கு வராமல் பெத்தாவேனுக்கு போகாமலும் கர்த்தருடைய ஜீவனானனை என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக. இஸ்ரவேல் அடங்காத கிடாரின்னா என்னது? எனக்கு இந்த வார்த்தை புதுசா இருக்கு. கை வைத்து நாங்கள் எதுக்குமே வைக்க மாட்டோம். நீ ஏன் சொல்லியா? கிடாரின்னா என்ன தெரியுமா? நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததுனால நான் சொல்றேன். கிடாரினா அல்லேலூயா, அதுதான் கிடாரி. அல்லேலூயா. ஒரு 15, 16, 18, 17 வயசுல அல்லேலூயா. ஒரு 14 வயசு, 15 வயசு, 16 வயசுல ஒரு பொண்ணு. அது அடங்கா விடாரியா, அடங்காத கிடாரி. கிடாரினா இன்னும் தெளிவா சொல்லட்டுமா? இந்த யாக்கோப் இருக்கிறாருல்ல, யாக்கோப் தானே? யாக்கோப் மொத்தம் எத்தனை பசங்க? 12+1 இல்லையா? 12+1. இந்த 1 திடீர்னு ஊர் சுத்த போச்சு. இதுதான் கிடாரி. அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சு வச்சுருக்கவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒழுங்கா வீட்டுக்குள்ள இல்லை, அது ட்ரெஸ் பண்ணிக்கின்னு ஊர் சுத்த போச்சு பாரு. அது கிடாரி, அடங்காத கிடாரி. அதுதான். ஆக அந்த கிடாரிய மோசம் பண்ணிட்டானு வச்சுக்கிடுங்களேன். அது மாதிரி தான் இது அடங்காமல் போய் இந்த கிடாரியை அகப்பட்டுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள் அடங்க வேண்டும், சத்தியத்துக்கு உட்பட வேண்டும். அல்லேலூயா. ஆக இஸ்ரவேலோ எப்படி ஆயிடுச்சு? ஆமா, கவனி. இன்னும் ஒரு சில வசனத்தை படிச்சு முடிச்சிடுறேன். நிறைய படிக்கலாம்னா முடிஞ்சு போச்சுட்டேன். 5:1-6:1 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இடத்துல என்ன பண்ணுங்க?
திரும்புங்க. நீங்க இப்படியே சுத்தி நிற்கிறது நல்லது கிடையாது. ஒழுங்கு என்ன பண்ணுங்க, திரும்புங்கள், கவனியுங்கள், காடுங்கள், செவி கொடுங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். 6:6 பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் அதுதான் அவருக்கு விருப்பம். கர்த்தர் எதை விரும்புகிறாருன்னா, உன் பலியே, உன் தகன பலியே, உன் காணிக்க, உன் தர்ஷன பாகத்தெல்லாம் கேட்கல. அதனால அடுத்த மாசத்துக்கு தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, நாம் இப்பவே செய்ய தெரியாது, இதுக்கு வர சொல்றதுக்கே வேற. அல்லேலூயா. அவைகள் முக்கியம் என்று தெரியும், ஆனால் அவைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? இது முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லை சாப்பாடு, இந்த சாப்பாடு ஜீர்ணிக்கணும், அதுக்கு நம்ம சரீரம் ஒத்துழைக்கணும். சரீரம் ஒத்துழைக்கும். இந்த சரீரம் ஒத்துழைக்கும் போது நாம் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ஜீரணிச்சு அது பலன் கொள்ள செய்யும். இந்த சரீரம் ஒத்துழைக்கலைன்னா சாப்பாடு என்ன ஆகிடும்? என்ன ஆகிடும்? அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும், இல்லைன்னா கீழே போயிடும். எப்படி போதோ அப்படி போயிடும், நாரி போயிடும். அதே போலதான் வாழ்வியலும். சரியா? நாம் ஏற்றுக்கொள்ளணும், நாம் அதை அங்கீகரிக்கணும், நாம் அந்த நிலைக்கு நாம் மாற வேண்டும். இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தை எங்கேயோ இருக்கிறது போல இருக்கும், நமக்குள்ள பலன் கொள்ளாது. நம்மை ஒப்பு கொடுக்கணும், முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். எல்லாமே இருக்கும், எல்லா ஆசைகள் வரும், எண்ணங்கள் வரும், சிந்தைகள் வரும். லோக்கல் சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க, அவங்க ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கும். ஆனாலும் விசுவாசத்தை நீ இழந்து போகாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். யாருமே இங்க ஸ்டாண்டர்ட்ன்றது கிடையாது. எந்த பொருளும் யாருக்கும் சொந்தமும் கிடையாது. இன்னைக்கு என்கிட்ட இருக்கு, இன்னொருத்தர் போவோம் அந்த நாளைக்கு. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்க 10 ரூபா, இந்த 10 ரூபா எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துருக்குது? காணிக்கு பெட்டி வந்துச்சு, அடுத்தது அது எங்கே போகுது? எங்கே போகுது? மசூதிக்கு போகுது. அடுத்தது எங்கே போகுது? கோயிலுக்கு போகுது. அப்புறம் மந்திரவாதி கட்ட போகுது. அது மந்திரவாதி கட்டுறது கரெக்டாக பாஸ்ட் காண்டு வருது. அல்லேலூயா. இப்போ எங்க வேணாலும் சுத்திட்டு இருக்குது. அது குஷ்டரோகி கிட்ட போது மூக்கை சித்திட்டு அப்பதான் எடுத்தான், அது தொடச்சிட்டு இருந்தால் போட்டால் அது நல்லா மடிச்சு எங்க வச்சிருக்கிறோம்? சொல்லுங்க. பாக்கெட்ல இருக்குது, எல்லா வியாதியும் இருக்குது அது உள்ள. அது ஒன்னே போதும். எதை கொடுக்க? வியாதி கொடுக்க. நாமும் 10 நோட்டை எடுத்துக்கிட்டு அதை 10 முறை நாங்க தொட்டு அதை எடுத்து எண்ணி அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி அது உள்ள போயிடுச்சு. அல்லேலூயா. எல்லாமே எல்லாத்திலையும் இருக்குது. நாம் எவ்வளவு இந்த உலக வாழ்க்கை எப்படி நம்ம சரீரத்தை வந்து தாக்குதோ அது போல ஆவிக்குரிய நிலையில் நாம் தாக்கப்படுகிறோம். உணரணும். யாரும் இதில் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. பாஸ்டர்லாம் இந்த வழியில் கிடையாதுலாம் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் இதுதான் நியதி. எல்லாரும் அந்த வழியில் கடந்து போய்தான் ஆகணும். ஆமா, நல்லவங்க மட்டும் கிடையாது. நல்லவங்க போற வழியில எல்லாமே நல்லவங்களா இருக்கிறாங்களா? கிடையாது. அங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு துரோகம் பண்றவங்களும் இருக்கிறாங்க, விபச்சாரம் பண்றவங்க இருக்கிறாங்க, வேசித்தனம் பண்றவங்க இருக்கிறாங்க, திருடுறவங்க இருக்கிறாங்க, அபகரிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க மத்தியில தான் போய் வந்து இருக்கிறோம். இவைகள் மத்தியில தான் உன்னை என்னை நம்ம காப்பாற்றிக்கிடும். அல்லேலூயா. காப்பாற்றிக்கிடும்னா கர்த்தருடைய வார்த்தைக்குட்பட்டு வாழணும். வார்த்தை இல்லை என்றால் நாம் அம்போடு கைவிடப்படுவோம். 12ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல பாருங்க. இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்துல திரும்ப, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டது. திரும்ப, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளு, அப்புறம் இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஆம். 13ஆவது அதிகாரத்தில் 9ஆம் வசனம். இஸ்ரவேலே
நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்துல என்ன உண்டு? உனக்கு சகாயம் உண்டு. நான் உதவி செய்ய விரும்புறேன் உனக்கு. நீ வா, திரும்பி வா என்றார். நீ வராம அங்கேயே இருந்தீனா எப்படி உதவி செய்வார்? நீ வரணும், ரிட்டர்ன் வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நீ மனம் திரும்பி ஆண்டவர் கிட்ட வரணும், சபைக்கு வரணும். அப்படி வரும்போது கர்த்தர் மறுபடியுமாய் உன்னை சீர்படுத்த, உன்னை ஸ்திரப்படுத்த, உன்னை பலப்படுத்த, உன்னை நிலைநிறுத்த விரும்புகிறார். உனக்கு உதவி செய்ய, சகாயம் பண்ண அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. 14:4-9 படிச்சு முடிச்சிரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் வசனங்கள் இல்லை. 4ஆம் வசனம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவே, அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பே. என் கோபம் அவர்களை விட்டு நீ வந்திட்டீனா அது அப்படியே நடக்கும்ன்ற ஆண்டவர். அல்லேலூயா. வரணும், வரணும். விடாபுடியா, டங்கா விடாரியா. அல்லேலூயா. ஆமா. என்ன படிச்சோம்? ஒரு வசனத்தை படிச்சோம். என்ன வந்தது? என்னதுங்க? ஒரு வார்த்தை ஒன்று படிச்சுமாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. மறக்காதுங்க கடைசி. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. இப்போ என்ன செய்யணும்? 9ஆம் வசனத்துல ஆண்டவர் மறுபடியும் நம்மளை குணப்படுத்த, சீர்படுத்த நினைக்கிறாரு. அவர் நம்ம மேல வச்சிருந்த கோபத்தெல்லாம் எடுத்துட விரும்புகிறாரு. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழி செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகளில் காமனா முடிச்சிட்டார். நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க நீதிமானா மாறி அதில் நடக்கலாம். நீ பாதகரா இருந்தீங்கன்னா அதில் இடறி விழுவார். அது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சிரிக்க சொல்லலை, நம்மளை தியானிக்க தான் சொல்றேன். யாரா இருக்கட்டும், நான் இருக்கட்டும், முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே. இவ்வளோ பேசுறேன், பேசிக்கிட்டு கோட்டையை விட்டுறக்கூடாது. இல்லை நானும் அல்லேலூயா. பேசுறவங்களுக்கு தான் நிறைய டெஸ்ட் நடக்குமா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஞானமா நடக்கும். கேட்கிற நீங்களே தப்பிச்சுக்கிடுவீங்க, பேசுறவனை விட மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நியாய தீர்ப்பு இங்க இருந்து ஆரம்பிக்குதான், வாசல்ல இருந்து. அப்படின்னா முதல்ல யாரைத்தான் பிடிக்கிறாரு? மாஸ்டரை தான் பிடிக்கிறார், பிரசங்கியாரை தான் பிடிக்கிறார், ஊழியக்காரனை தான் பிடிக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் ஒரு நாளும் அடங்காத ஒரு நபராய் மாறிவிடக்கூடாது. நாம் கவனமாய் இருந்து கர்த்தரை பற்றி கொள்ளணும். பரிசுத்தமும் பரிசுத்தமும் தான் சேரணும். அல்லேலூயா. பாவம் வந்துவிடக்கூடாது. பரிசுத்த குலைச்சல் ஒரு நாளும் வந்துடக்கூடாது. கர்த்தரை விட்டு விக்கிரகங்களை தேடி ஓடக்கூடாது. அல்லேலூயா. அது மிகப்பெரிய ஆபத்து. அது தீமையாக போய் முடிஞ்சிடும். கூடுமான வரைக்கும் சீக்கிரமா கர்த்தருடைய பிள்ளைகள் தவறியிருந்தால் ஓடி வந்து விட வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம அதுக்காக ஒரிப்பட தேவையில்லை, ஜெபிக்கணும். ஜெபத்தை ஒரு நாள் விட்டுடக்கூடாது. அல்லேலூயா. சோர்வு போயிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளாகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும், நம்முடைய குடும்பத்தை சார்ந்த யாரா இருக்கட்டும், சபையை சார்ந்த யாரா இருக்கட்டும், அவர்களை மறுபடியுமாக திரும்ப நிலை நிறுத்துவது நம்மே விழுந்த கடமை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். கரங்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.